வணக்கம் பாலமுருகன். இந்த ஆர்எஸ்எஸ் கைக்கூலி சீமான் சகோதர யுத்தம் நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருமா அவர்களை மிகவும் தரங்கட்டத்தனமாக ஒரு கேடுகட்ட தெருப்பொறுக்கி பேசிட்டு இருக்கான். அதுவும் அவர்களுடைய சமூகத்தின் வாயிலாகவே அவர்களை கொம்பு சீவி விட்டு அவர் திருமா அவர்களை ஏவுவதன் மூலமாக இங்க ஒரு சமூக பதட்டத்தை உருவாக்கி இங்க அதோட பிரிவினை மூலமாக அரசியல் ஆதாயம் பெறலாம் அப்படிங்கிற பழைய கேடுகட்ட ஒரு யுத்தி இருக்கு தெரியுமா, ஆர்எஸ்எஸ் உடைய யுத்தி. அந்த யுத்தியை பயன்படுத்தி கொண்டு இங்க ஒரு பொறுக்கியை விட்டு தொடர்ச்சியாக திரும்ப அவர்களை ஒருமையிலும் மிக மிக இழிவாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேடுகிட்ட செயலை ஆர்எஸ்எஸ் பின்னாடி இயக்கி கொண்டிருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அதன் அடிப்படையில இன்னைக்கு ஒருத்தரை சந்திச்சு இன்னைக்கு நாங்க ஆர்எஸ்எஸ் கைக்கூலி தான் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒருவருக்கு ஒருவர் சகோதர யுத்தம் நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்வதற்கு முதல்ல இவனுக்கு யோக்கியதை இருக்கா அப்படிங்கிறத மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. காரணம், இலங்கையில இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதத்தை ஏந்து போராட்டம் நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லி பிரபாகரன் அறிவிச்ச உடனே இவர் நேரடியாக எதிர்த்து அங்க இருக்கக்கூடிய சிங்கள கைக்கூலிகளை அடக்கினாரோ ஒடுக்கினாரோ அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா அங்க இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களை சிறு குழுவாக இருக்கக்கூடிய போராட்டம் பண்ணக்கூடிய அத்தனை சிறு குழுக்களையுமே ஆயுத போராட்டத்தை மிக மிக கொடூரமாக நசுக்கியவர் பிரபாகரன்ங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அதாவது பிரபாகரனுடைய புகழ் பாடக்கூடிய அதே நேரத்துல இந்த சகோதர யுத்தம் இருக்கு தெரியுமா, சகோதர படுகொலைகள் இருக்கு தெரியுமா, அது எவ்வளவுக்கு எவ்வளவு காட்டு மிராண்டித்தனமா அங்க இருந்ததுங்கிறத யாராலுமே மறக்க முடியாது. அமிர்தலிங்கத்துல வரைக்கும் இவங்க பண்ணிருக்கக்கூடிய விடுதலை புலிகள் பண்ணிருக்கக்கூடிய படுகொலைகள் ரொம்ப 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 ஒரு நாயை சுட்டுக் கொள்வது போல அந்த விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக யாராக இருந்தாலும் பெரிய அவங்க படுகொலை செய்வதுதான் அவங்களுடைய பாலிசியா இருக்கும் போது கலைஞர் அவர்களே சகோதர யுத்தம் வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இங்க மிகப்பெரிய அளவுக்கு அங்க பிரபாகரன் அந்த சகோதர யுத்தத்தை எடுத்து நடத்திக்கிட்டு இருந்தவர். அது அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அரசியல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம கடந்து போக முடியாது. இங்க எந்த படுகொலையுமே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஆனால் சகோதர படுகொலைங்கிறத ரொம்ப ரொம்ப சுத்தமாக ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற சூழ்நிலையில இவன் அங்க இருக்கக்கூடிய பிரபாகரன் தான் எனது தலைவர், இங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் எனக்கு தலைவர்கள் கிடையாது, ஒட்டு மொத்தமா பிரபாகரன் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இங்க அந்த கொள்கையை கேடுகட்ட அளவுல இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவன் இங்க இவன் என்னவோ, அதாவது இவனோட மைண்ட் செட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் தான் பிரபாகரன் அப்படிங்கிற மனப்போக்கு இருக்கு தெரியுமா, அந்த மனப்பிறழ்வு இருக்கு தெரியுமா, அது கொஞ்ச நாளா இவனுக்கு உச்ச ஸ்தாயில இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான இதுதான் இப்ப இவருக்கு விட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய தொடர்ச்சியான அறிக்கை. காரணம், திருமா அவர்களுக்கும் அங்க இன்னொரு பேர் சொல்லக்கூடிய ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் ஒரு கேடுகிட்ட பேர்வையை தொடர்ச்சியாக திருமா அவர்களை கொச்சைப்படுத்தும் போது அவர் அங்க ஆற்றுப்படுத்தினார். இது ஒரு சிறிய ஒரு கூர்மையான வார்த்தை வந்திருந்தா கூட இன்னைக்கு பெரிய பிரச்சனை அந்த சமூகத்துல உருவாகி இருக்கும். காரணம், அந்த அளவுக்கு கேடுகட்ட கேவலமான ஒரு வார்த்தையை அவன் பேசிக்கிட்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது மிகுந்த பக்குவத்தோடு தனது கட்சியை வழி நடத்தினார் திருமா. ஒரு சிறு இடத்துல கூட எதிர்வினை ஆற்றக்கூடாது இங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக மிக அற்புதமாக நமது எதிரி யார், நமது எதிரி பார்ப்பனியமும் ஆதிக்கமும் தான் நமது எதிரி. உண்மையான பெரியாரிஸ்டுகள், உண்மையான அம்பேத்கரிஸ்டுகள் நாம். அப்படி இருக்கும்போது நாம் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடாது. நமது உரிமையை நோக்கித்தான் நமது பயணம் இருக்க வேண்டும். இடையில எவ்வளவுக்கு எவ்வளவு யார் வேண்டுமானாலும் கொம்பு செய்வனாலும் அவர்களை கண்டுகொள்ள கூடாது. நமது இலக்கு என்பது ஜாதி ஒழிப்பு தான், சமூக மாற்றம் என்பதுதான்ங்கிறத மிக அற்புதமாக அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை அவர் தெளிவுபட அந்த தொண்டர்களை ஆற்றுப்படுத்தவும் அங்க எந்த பிரச்சனையுமே எழல. இந்த தெருநாய் ரொம்ப சவுண்டு கொடுத்து குலைச்சிக்கிட்டு இருக்கும் போது இங்க எல்லாம் கடும் கண்டனம் இந்த தெருநாயை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதன் அடிப்படையில இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒண்ணு கூடி ஒருத்தனை அன்பை விசாலம் பண்ணிருக்கானுங்களாம். இன்னைக்கு நாங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் உடைய கைக்கூலி ரப்பர் ஸ்டாம்ப் பசங்க தாங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. அந்த அளவுல இன்னும் என்னெல்லாம் இவங்களால செய்ய முடியும்,
திமுகவை பிளவுபடுத்த வேண்டும். திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை பிளவுபடுத்த வேண்டும். அந்த சிறு சிறு அரசியல் கட்சிகளையும் வந்து 4ஆக உடைக்க வேண்டும் அப்படிங்கிற கேடுகெட்ட பாலிசி பிஜேபியோட பாலிசிய இப்ப சமீப காலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள இந்த பிஜேபி செய்திருக்கக்கூடிய வேலையை திருமாவர்களே அம்பலப்படுத்தியிருந்தாரு. என் கூட ரொம்ப உறவாக சிரித்து பேசினார்கள். ரொம்ப தயவு என்ன சொல்றது, திமுக கூட்டணியிலிருந்து வெளியில வாங்க, உங்களுக்கு நிறைய நாங்க செய்யறோம், என்னெல்லாம் ஜல்சாப்பு வார்த்தை பசப்பு வார்த்தையெல்லாம் சொல்ல முடியுமோ அத்தனையுமே என்கிட்ட சொல்லி பார்த்தாங்க. ஆனால் நான் எதற்கும் அசைவதாக இல்லை. எனது தனி நலத்தை விட கட்சி நலனை விட இன நலன் வந்து எனக்கு மிக மிக பெரிது. அப்படி இருக்கும் போது எது யாரை வேண்டுமானால் ஆட்சி செய்துவிட்டு போகட்டும், ஆனால் இங்கே பிஜேபி வந்துவிடக் கூடாது, மதவாதம் தலை தூக்கி விடக்கூடாது, ஜாதிய சிந்தனை தலை தூக்கி விடக்கூடாது, இங்க இருக்கக்கூடிய நிலைமை மேலும் மோசமாகி விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் எந்த சமரசத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் சொல்லிட்டு தான் இங்கே இருக்கக்கூடிய கூட்டணியெல்லாம் நாங்கள் தொடர்ந்து நீடிப்போம். இந்த கூட்டணி என்பது இந்த மக்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான தேவை அப்படின்னு சொல்லி அற்புதமா தனது கருத்துக்களை சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல முக்கியமா நம்ம விடுதலை கட்சி சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய நம்ம தோழர்களுக்கு, 2ஆம் கட்டத்தில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு முக்கியமாக ஒரு பதிவு நம்ம ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் சொல்லக்கூடிய பேச்சை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம், தந்தை பெரியாரின் பேச்சை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனால் உங்களது தலைவர் என்று சொல்லக்கூடிய திருமாவர்களுடைய பேச்சுக்கு கட்டுப்படுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் அம்பேத்கரை வாசிக்கிறோம், பெரியாரை வாசிக்கிறோம், யாரை வேண்டுமானாலும் வாசிக்காம கூட போறோம். ஆனா கட்சியில இப்போதைக்கு நேரடியாக நாம் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர் தொண்டர்ங்கிற அணுகுமுறையில தலைவருடைய பேச்சை வந்து மிக கூர்மையாக கவனிக்கணும். தலைவர் என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தைக்கு நாம கட்டுப்படணும். இந்த கட்டுப்பாடுங்கிறது வந்து சிறப்பா இருந்துச்சுன்னா, எதிரியும் திருமாவர்களை திட்டுகின்றான். எதிரி வந்துகிட்டு திட்டும் போது அந்த திட்டக்கூடிய விஷயம் யாருக்கு கிரெடிட் ஆக போகுது? பிஜேபிக்கு கிரெடிட் ஆகிருக்கு, திமுகவுக்கு பலவீனமாகிறது அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு எதிரி திட்டுறான். நீங்களும் திமுகவை திட்டுகிறீர்கள் என்றால் இது யாருக்கு பலமாக போய் சேரும் என்பதுதான் முக்கியமான கேள்வி. இதை நாங்கள் சொன்னால் நீங்கள் கோவிச்சுக்க கூடாது. ஆனால் திருமாவர்களே சொல்லியிருக்கிறார்கள், எதிரிக்கு நாம் இடம் கொடுத்து விடக் கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் ஆழ்ந்து யோசித்து நம்மளுடைய தலைவர் என்ன சொல்றாரோ அதன் அடிப்படையில் மட்டும் நம்ம இருப்போம். எதிர்வாதங்களை வந்துட்டு தயவு செய்து முன்வைக்க வேண்டாம். இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க எதிரி என்ன மிருக பலம் கொண்டு மத யானை மாதிரி வந்துகிட்டு இங்க உள்ள பூந்து நாசம் செய்யறதுக்கு அவன் துடிவிடிச்சிட்டு இருக்கும் போது சின்ன சின்ன பிணக்குகள் எல்லாத்தையுமே ஒரு அறையில உட்காந்து பேசி தீர்க்கக்கூடிய பிணக்குகள் எல்லாத்தையும் பொது வெளிக்கு கொண்டுட்டு வரக்கூடாது. இதை தலைவர் அவர்களே பல தடவை சொல்லியிருக்காரு. உங்களுக்கு கருத்து மாறுபாடு கசப்பு எதா இருந்தாலும் இதை பத்தி கண்டனை அறிக்கை விடுங்கள், நீங்க ஏதாவது தனிப்பட்ட முறையில் பேசக்கூடிய தலைவர்கள்ட்ட பேசுங்கன்னு சொல்லி லெட்டர் வாயிலா எழுதி தலைவர்கிட்டே கொடுத்துருங்க. நீங்க அவரோட கவனத்துக்கு கொண்டு போங்க. அங்க இருக்கக்கூடிய ஆளுநர் ஷா நவாஸ் மாதிரியான அற்புதமான புரிதல் கொண்ட தலைவர்கிட்ட கொண்டுட்டு போங்க. அப்போ இது வந்து முக்கியமாக உங்களுடைய குறைகள் தீர்க்கப்படும். அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, வெளியில பேசக்கூடிய விஷயம் சில இருக்கும், வெளியில பேசப்பட முடியாத சில விஷயங்கள் இருக்கும். ஆனா உங்களுடைய குறைகள் வந்து அந்த இடத்துல பேசப்பட்டிருக்கும். அவங்க நேரடியா உங்ககிட்ட வந்து விளக்கங்கள் சொல்லுவாங்க. ஆனா ஒரு சோசியல் மீடியால பொது வெளியில வந்துட்டு டைரக்டா திட்டுவதன் மூலமாக இது யாருக்கு பலன் போய் சேரும் கேட்டீங்கன்னா பிஜேபி RSS தான் போகும். ஏன்னா அது மிக மூர்க்கத்தனமாக இப்போ வந்துகிட்டு இந்த தேர்தலையே கொலாப்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதோடைய செயல்களை நம்ம ஆரம்ப காலகட்டத்திலே பார்த்துட்டு தான் இருக்கோம். அதன் அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய அல்லு சில்லறைகளை வைத்துக்கொண்டு இப்போது ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாலிடிக்ஸ் கேம் வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜய் மாதிரி ஆளு, இந்த சீமானு, இன்னும் சில அல்லு சில்லற குரூப்புகள் இங்க நிறைய இருக்கு. இதெல்லாம் கட்டி கொண்டுட்டு வந்து மிகப்பெரிய கூட்டணியை அமைக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலா போன அதிமுகவுடைய வந்து லைனை கொண்டுட்டு நிப்பாட்டி நாங்க ஒரு தேர்தல் வியூகத்தை அமைக்க போகிறோம் சொல்லிட்டு இங்க கொண்டுட்டு நிப்பாட்ட போறாங்க. இது என்ன பண்ணினாலும் என்ன செலவு தான், பிள்ளை பொழைக்காதுங்கிறத வந்துகிட்டு இந்தியா டுடே வந்து போட்டு உடைச்சிருச்சு. மறுபடியும் இங்கே டிஎம்கே ஆட்சி தான் வரப்போகிறதுன்னு சொல்லி மக்கள் மனதெல்லாம் மிக தெளிவாக இருக்கிறார்கள் சொல்லிட்டாங்க. முக்கியமான விஷயம் நமது திமுக தோழர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம் மிக சாதகமாக இருக்கின்றது அப்படிங்கிற காரணத்துக்காக
எந்த ஒரு காரணத்துக்காகவும் கண்ணசந்து விடக்கூடாது என்பதுதான் நம்மளது வேண்டுகோள். ஏன்னா எப்படா முழிச்சிருக்கும் போதே கயிறு திரிக்கக்கூடிய கூட்டம் இந்த பிஜேபி RSS. கண்ணை மூடுனா கயிறுக்கு பதிலா வடமே திரிச்சிருவான். அதனால இவனுங்களுக்கு முன்னாடி கண்ணை முழிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். போர் படை மாதிரி வேலை செய்து தலைவர் அறிவிச்சிருக்கக்கூடிய 234 அது அனைத்துமே திமுக கூட்டணிகள் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் நமது விருப்பம். இதுதான் மக்களின் விருப்பமாக இருக்கு. அதற்கு முன்னாடி இந்த அள்ளு சில்லறைகளை விட்டு பேச விடுவதன் மூலமாக இங்க மிகப்பெரிய மாய பிம்பத்தை உருவாக்கி இங்க வந்துட்டு அதிமுக பிஜேபியோட கொடியை பறக்க விட்டுறலாம்னு சொல்லி நல்ல கனவு, பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறது இந்த பிஜேபி RSS. அந்த கனவில் வண்டி வண்டியாக மண்ணை அள்ளி போடுவது நமது லட்சியம். ஆரம்பிக்கலாம்.